ஹாய் காய்ஸ். ஸோ நேற்று ஒரு கதை சொல்லியிருந்தேன். என்ன கதை சொல்லியிருந்தேன்னா, வித்யான்னு ஒரு கதை சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஹேமா அப்படின்னு ஒரு கதை நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இந்த கதை. ஸோ ஹேமா கதை எகெயின் ஸ்டார்ட். தனியாக நடக்காதீங்க அந்த ஒரு கதை. வாங்க வீடியோக்குள்ளே போடுவோம். ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பேர் ஹேமா. இவ எப்படின்னா, பாட்டு கேட்டாலும் சரி, ஃபோன் பேசினாலும் சரி, வெளியே தனியாக நடந்துக்கிட்டு தான் ஃபோன் பேசுவா, பாட்டு கேட்பா. அதில் அப்பப்போ இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு தனியாக நடந்து போவா. இயர்ஃபோன் போட்டுட்டு ஃபோன் பேசுறது, பாட்டு கேட்குறது, இந்தமாரி நார்மலி ஃபோன் சும்மா ரீல்ஸ் பார்த்தா சரி, டிக்டாக்ஸ் இருந்தால் சரி, இன்ஸ்டா ஐஜியில் அது பார்க்கறதா சரி, எல்லாமே வெளியே நடந்துக்கிட்டு தான் எல்லாமே செய்வா. அப்படின்னு ஒரு நாள் ஃபோன் பேசுகிறேன், பாட்டு கேட்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது, இது இந்த கதை பேசுறதுக்கு ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். இந்த கதை. அதனால் கொஞ்சம் லாங்காலாம் என்னால் பேச முடியாது. என்ன கதையும் அவ்வளோதான், என்ன பேசுறது அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ கதையை சொல்லல. இது பாட்டு கேட்டுக்கிட்டு ரோடில் நடந்து போய்கிட்டு இருக்கா. இருக்கும் போதே அப்போ அவனால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அவள் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அவள் கூடயே யாரும் நடக்கிறாங்க. ஆனால் அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவள் மட்டும் தான் இருக்கா. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, சும்மா செக் பண்ணுறதுக்காக, பின்னாடி யாராவது வராங்க சொல்லி செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா, இயர்ஃபோன் சும்மா தான் போட்டிருக்கா. அது ஒரு பாட்டு வேறங்கள என்ன பண்ணுறேன், சும்மா பாட்டு படிக்கிற மாரியே சும்மா பேசிக்கிட்டு அப்படியே சும்மா பாட்டு படிச்சுக்கிட்டே ஸ்லோவாக நடந்துக்கிட்டே போகிறா. அப்போ அவள் காதில் நல்லா கேட்க முடியுது. ஃபுட் ஸ்டெப் நிறைய லைக் நடக்கிற சத்தம் நிறைய கேட்குது. அவள் 2 அடி தள்ளி லைக் டேக் டேக் அவள் நடக்கிறா. டேக் டேக் அதேமாரி எகெயின் ஒரு எக்ஸ்ட்ரா சத்தம் கேட்குது. டேக் 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 டேக். புரியுதா? அவளும் நடக்கிறா. அவள் பின்னாடி யாரோ ஒருத்தர் நடக்கிறாங்க. நடந்து போகும்போது அவளுக்கு சம்பயமாக இருக்குது. யாரா இது? பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ராத்திரி நேரம் நம்ம மட்டும் தான் இருக்கும். யார் பின்னாடி நடக்க சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, திரும்பி பார்க்குறா. யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 5 வாட்டி திரும்பி பார்த்துருப்பா. யாருமே இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா, சரி யாருமே தான் இல்லையே, பசாமல் இருப்போம், எதுக்கு சும்மா திரும்பி பார்த்துக்கிட்டு எதுக்கு சொல்லிட்டு பசாமல் இருக்கா. ஒரு வாட்டி நடந்து போயிடும். ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படி கேட்டிங்கன்னா, அவள் பாட்டு எப்படி லைக் ஏமா பாட்டு எப்படி படிக்கலான்னா, இனிமேதான் படிக்கிறா. அதே பாட்டு படிக்கிறா. அந்த நேரம் அவள் பாட்டு படிக்கல, ஆனால் யாரும் பாட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்தம் கேட்டோன்னே அவள் என்ன பண்ணுறான்னா சத்தம் கேட்குது. லைக் யாரும் பாட்டு படிக்கிறாங்க. யாரும் பாட்டு படிக்க அவளுக்கு பயமாகுது. அவள் என்ன பண்ணுறான்னா அந்த பாட்டு படிக்கிற வாய்ஸை நல்லா கிளியராக கேட்குறா. அது ஒரு கேர்ளோட வாய்ஸா, ஒரு பாயோட, அதாவது ஒரு பெண்ணோடையா, ஒரு ஆணோடையா அப்படின்னு நல்லா கேட்கும் போது, அந்த வாய்ஸ் மேமாங் ஒரு பாய், ஒரு ஆணோட. அவர் எப்படி படிக்கிறாருன்னா, ஆம்பரோட பாய் வாய்ஸில் எப்படின்னா இன்னும் படித்தோன்னா அவருக்கு சம பயமாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஆம்பளை இந்த குரலில் படிக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றா. போயிட்டு 2ஆம் நாள் அப்படி தான் அவருக்கு ஃபோன் கால் வருது. இவன் என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் வெளியே போய் ஃபோன் பேசுகிறான். அடைக்குது. வெளியே போய் ஃபோன் பேசுகிறா. ஃபோன் பேசும்போது அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று ஒரு ஆம்பளாரோட வாய்ஸை கேட்டுச்சு. யாரா இருக்கும்? அப்போ இந்த விஷயத்தை இப்போ அம்மாட்ட போய் சொல்லும் போது, அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு பொம்பளை பிள்ளை, மணி 12 கிட்ட ஆகுது, மணி 10, 11 கிட்ட ஆகுது, நீ வெளியே தனியாக நடந்து போய்கிட்டு இருக்க, கண்டிப்பாக அது பின்னாடி வரும். நீ தனியாக வெளியே நடக்கிற. ஸோ அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுது, லைக் நோண்டுது. அது போகிற நேரம் ஒரு 12, 10, 11 மணின்னா அது வெளியே நடந்து போகிற நேரம், அது நம்மளுமே நடந்து போகிற நேரம். ஸோ அந்தமாரி நேரத்தில் நீ அது போக பாதி நீ நடந்து போய்கிட்டு இருந்தா அது கடுப்பு வரும். அது நோண்ட தான் சீக்கிரம். நீ இத்தமைக்கு யார் உன்னை வெளியே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏசும் போது, ஏமாக்கு
அம்மா சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கணும். இல்லை நம்ம வந்து அந்த வாய்ஸ் வந்து இன்ன வரைக்கும் மைண்டுக்குள்ளே இருக்குது. யாரோ ஒரு ஆம்பளோட வாய்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அவள் அதனால் மைண்டுக்குள்ளே டெலீட் பண்ணவே முடியல. அது அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏமா வந்து இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டா. லைக் நம்ம வந்து வெளியே தனியாக நடந்து போக மாட்டேங்கிறா. எதுவாக இருந்தால் ரூமுக்குள்ளேயே பேசிக்கலாம், வீட்டுக்குள்ளேயே பேசிக்கலாம். இந்தமாரி தான் இருக்கா. ஸோ நான் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுவேன். வெளியே ஃபோன் பேசுகிறது, வெளியே நிற்கிறது ரொம்ப இப்போ சும்மா சொல்லிட்டு 6 7 மணினா ஓகே. 8 ஓகே, 8 கூட ஓகே தான். 9 10 11 12 1 2 3 4 இது வரைக்கும் நீங்கள் வெளியே நின்றீங்கன்னா அது உங்களை நோட்ட தான் செய்யும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு கேர்ளு, ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தால் இப்போ சில பேர் பெரியவர் சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு வெளியே நிற்காத, என்ன சொல்லுவீங்க? அதுனா ஒரு ஆம்பளை அதுக்கு தண்ணி இது, பொம்பளை அதுக்கு வேறு தண்ணி இதா அப்படின்னு நீங்கள் வந்து அது வந்து தவறான இதுதான். ஆனால் இருந்தாலும் வெளியே போய் நிற்காதுங்க. ஆம்பளை இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, 2 பேருமே பிரச்சனைலாம் வெளியே போய் நின்றா. ஏன்னா ஆம்பளை வெளியே இருந்தால் சரி அது வரும், பொம்பளை வெளியே இருந்தால் சரி அதுவும் வரும். ரெண்டு பேருக்குமே லைக் எஃபெக்டாக ஆகும். ஸோ வெளியே நிற்காதீங்க. வெளியே ரொம்ப சத்தமாக இருக்குது, காடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால சத்தமாக இருக்குது. ஸோ இதான் அந்த கதை. எத்தனை நமக்கு இந்த கதை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் தயவு செஞ்சு வெளியே நிறைய பேர் இருக்கீங்க வெளியே ஃபோன் பேசுறவங்க, குறைச்சிக்கோங்க. பாய், see you to my video.